ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தினமும் வரும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 15. மேலும் பெருகும் ஆர்டரும் வளரும் நிலாவும். மாயனும் செந்தாமரையும் சேர்ந்து கடினமாக உழைத்து ஜமீன்தார் கேட்ட அந்த 1000 கூட விளக்குகளையும் வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள். அந்த விளக்குகளை பெற்றுக்கொள்ள வந்த ஜமீன்தார் அவற்றின் நேர்த்தியையும் அழகையும் பார்த்து வியந்து போனார். உடனே அவர் மாயனிடம், நீ செஞ்ச விளக்குகள் ரொம்ப பிரமாதமா இருக்கும் மாயா. எனக்கு இன்னும் விளக்குகள் பத்தல, இன்னும் நிறைய தேவைப்படுது. மொத்தமாக 3000 விளக்குகள் உடனே செஞ்சு கொடுக்கணும் என்று புதிய ஆர்டரை கொடுத்துவிட்டு சென்றார். அவர்கள் இருவரும் அந்த பெரிய வேலையை தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நாட்கள் ஓடி நிலா பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துவிட்டாள். இப்போது அவளுக்கு வயது 5 ஆகிறது. குறும்புத்தனமும் சுறுசுறுப்புமாக ஓடி ஆடித் திரியும் அழகான சிறுமியாக அந்த குடிலில் வலம் வந்து கொண்டு. அத்தியாயம் 16. பள்ளியை நோக்கி குட்டி நிலா. 5 வயதை எட்டிய நிலா பாப்பாவை பள்ளிக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது. செந்தாமரை தன் கணவன் மாயனிடம் வந்து, மாயா, நம்ம பொண்ணுக்கு இப்போ படிக்கிற வயசு வந்துடுச்சுங்க. அவளை நல்லா படிக்க வைக்கணும், நாம சீக்கிரமா ஸ்கூல்ல சேர்த்துட்டு வந்துடலாமா என்று அன்போடு கேட்டாள். அதற்கு மாயன் மகிழ்ச்சியோடு தலையாட்டி பதிலளித்தான், ஆமாம்மா, நீ சொல்றது ரொம்ப சரி. நம்ம குழந்தையை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கலாம். ஜமீன்தார் கொடுத்த வேலையால நமக்கு வருமானமும் நல்லபடியா வருது. நம்ம குட்டியை படிக்க வைக்கிறதுக்கு இதுவே சரியான நேரம், கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துடலாம் என்றார். அதன் பிறகு செந்தாமரை குட்டி நிலாவிடம் கனிவோடு பேசினாள். நிலா கண்ணு, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போறியா? அங்கே நல்லா படிக்கணும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளானாதான் நல்ல வேலை கிடைக்கும். அப்புறம் எங்களையும் நல்லா பாத்துக்கலாம், சரியா? நல்லா படிப்பியா என்று அன்பாக கேட்டார். அதற்கு நம் குட்டி நிலாவும் முகத்தில் புன்னகையோடு, சரிம்மா, நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்று உற்சாகமாக சொன்னாள். அடுத்த நாள் அந்த 3 பேரும் எல்லையற்ற சந்தோஷத்தோடும் பெருமிதத்தோடும் நிலா பாப்பாவை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அத்தியாயம் 17. முதல் நாள் பிரிவும் தாயின் ஏக்கமும். மறுநாள் காலை நிலா பாப்பா குளித்து புது துணி அணிந்து பள்ளிக்கு ரொம்ப அழகாக தயாரானா. மாயனும் செந்தாமரையும் அவளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் சென்று அனுப்பிவிட்டு வீடு திரும்பினார்கள். ஆனால் ஸ்கூலில் சேர்ந்ததிலிருந்து நிலா பாப்பாவுக்கு ஒன்றும் சரியில்லை. எப்போதும் தன் அம்மாவோட மடியிலேயே சுத்திட்டு இருந்தவளுக்கு திடீர்னு அம்மா இல்லாம தனியா உட்கார்ந்திருக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத்தனை நாளும் அம்மா நம்ம பக்கத்திலேயே இருந்தாங்களே, இப்போ நம்ம தனியா என்ன பண்ணுவோம் நினைச்சு அந்த பச்சை குழந்தை வகுப்பறையில் சோகமாக உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். அதே நேரம் வீட்டிலும் செந்தாமரையால் எந்த வேலையுமே செய்ய முடியல. களிமண்ணை தொட்டாலும் கை நடுங்கிச்சு. மனம் முழுதும் பள்ளியில் இருக்கும் தன் பொண்ணை பட்டியே நினைத்து வருத்தப்பட்டாள். அதை பார்த்த மாயன் கனிவோடு அவளிடம் கேட்டார், என்னம்மா செந்தாமரை, ஒண்ணுமே செய்யாம இப்படி சோகமா உட்கார்ந்துட்ட? நம்ம பொண்ணை பத்தியே நினைச்சு வருத்தப்படுறியா? அதற்கு செந்தாமரை கண்கலங்கியபடியே சொன்னா, ஆமாங்க மாயா. இத்தனை நாளும் என் மடியிலேயே உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருந்த நம்ம பொண்ணு இப்போ ஸ்கூல்ல தனியா உட்கார்ந்து என்ன பண்றாளோன்னு மனசு அங்கேதான் ஓடுதுங்க. அவளை பிரிச்சு இருக்கவே முடியல, கையில வேலையே ஓடலங்க என்று ரொம்ப வருத்தப்பட்டாள். அவளின் நிலையை புரிந்து கொண்ட மாயன் அவளது தோள் மீது கை வைத்து கனிவோடு ஆறுதல் படுத்தினான். என்னம்மா நீ இப்படி பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானே நம்ம பொண்ணு வளர்ந்துட்டா, நல்லா படிக்கணும்னு ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆசையா சொன்ன. அவ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னா இதையெல்லாம் தாண்டித்தானே ஆகணும். உனக்கு கொஞ்சமா வருத்தமாத்தான் இருக்கும், என்ன பண்றது? நம்ம புள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் இல்லையா? அழாதே செந்தாமரை, அவ அங்க தைரியமா இருப்பா.